வியூல இருந்து ஒரு புதிய மாடல் டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கான மாடல் நேம் பார்த்தீங்கன்னா வைப் டிவி. அதாவது இது வந்து டிசைனர்ஸ் விஷன் அப்படிங்கிறதுனால டிவி அப்படின்னு வச்சிருக்காங்க. இது ஏன் டிசைனர் விஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. பட் இதுதான் அந்த டிவியினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். அவங்களுடைய யூஷுவலான பிராண்டிங்ல தான் இருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஒரு சில விவரங்கள் இங்க போட்டிருக்காங்க. இந்த டிவி அதாவது வைப் டிவியை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவி தவிர அதை வந்து டேபிள் மவுண்டிங் பண்றதுக்கான ஸ்டாண்ட், அதுக்கான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டிங் பண்ணோம்னா அதுக்கான வால் மவுண்டிங் பிராக்கெட் பிளஸ் எக்ஸ்ட்ரா நட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் பிளஸ் அதுக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள், எனர்ஜி ரேட்டிங்கான ஒரு ஸ்டிக்கர் எல்லாமே இந்த சைடில் பாக்ஸுக்குள்ள கொடுத்துருந்தாங்க. இந்த டிவியினுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 43 இன்ச் டிவியினுடைய அவுட்புட் 100 வாட்ல இருந்து 75 இன்ச் டிவி மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 210 வாட் வரைக்கும் உங்களுக்கு வேரி ஆகுது. இதை வால் மவுண்டிங் பண்ணா நீங்க தாராளமா நீங்க வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம். பட் நான் டேபிள் மவுண்டிங் தான் பண்ணியிருக்கேன். டிவிக்கு பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய போர்ட்ஸ் எல்லாமே சைடு வாக்ல ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் கனெக்ட் பண்றதுக்கு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் அவுட்புட்டுக்கான டிஜிட்டல் ஆடியோ அவுட் போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 HDMI போர்ட் இருக்கு. அதுல வந்து ஒன்னு HDMI ERC சப்போர்ட் ஒன்னு இருக்கு. ஒரு ஹெட்போன் அதாவது ஆடியோ போன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு HDMI போர்ட் இருக்கு. அப்புறம் டூயல் USB டைப் ஏக்கான ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா AV கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சில HDMI கேபிள் சப்போர்ட் இல்லாத செட் ஆப் பாக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த காலத்துல இந்த ஆண்டனா போர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஸோ அது இப்ப யாருமே யூஸ் பண்ணல அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த போர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பின்புறத்திலையும் இதோடைய ஸ்டார் ரேட்டிங், இதோடைய வாட்டேஜ் கன்சம்ஷன் எல்லாமே இங்க ரேட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க வாசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாஸ் பண்ணி நீங்க வாசிக்கலாம். பேக் பேனல் நல்ல சாலிடான ஒரு பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. மெட்டல் பாடி பேக் பேனல். டிவி ஸ்டர்டியா இருக்கு. டேபிள் மவுண்டிங் பண்ணாலுமே உங்களுக்கு இது டிவியினுடைய டிசைன் ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இது வந்து டிசைனர்ஸ் விஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைப் டிவியினுடைய மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா அதுக்கு கீழே இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்க 88 வாட்டுக்கான ஒரு சவுண்ட் பார். இந்த சவுண்ட் பார் பக்கத்தில் இருக்கிற இந்த டிவியினுடைய ஸ்டாண்ட்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டர்டியான பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. பட் மெயின் ஹைலைட் ஆன இந்த சவுண்ட் பார் நடுவில் வியூக்கான பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க சவுண்ட் பார் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த டிவி நீங்க வாங்கும் போதே உங்களுக்கு சவுண்ட் பார் வந்துட்டது அப்படிங்கிறதுனால சவுண்டுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பட் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத சாம்பிளையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த டிவி வந்து ஒரு அபிஷியல் கூகுள் டிவில ரன் ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க செட்டப் பண்றது ரொம்பவே ஈஸி. இதை நீங்க ஸ்மார்ட் டிவியா செட்டப் பண்ணி நீங்க கூகுள் டிவிலாம் அக்சஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ரெகுலரா நான் வந்து செட் ஆப் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சா கூட தாராளமா ரெகுலர் டிவியா கூட நீங்க செட்டப் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதான் அந்த கூகுள் டிவியினுடைய ஹோம் ஸ்கிரீன். எப்பயும் போல எல்லா கூகுள் டிவில இருக்க ஹோம் ஸ்கிரீன் மாதிரி தான் இதுலயும் இருக்கு. நீங்க உங்களுடைய ரீசன்ட் அக்சஸ், உங்களுடைய ரெக்கமெண்டட் கண்டென்ட், நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கு. கூகுளுடைய அபிஷியல் பிளே ஸ்டோருக்கான அக்சஸ் இங்க இருக்கு. இங்க பலாயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் இங்க இருக்கு. உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் தாராளமா டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அபிஷியல் கூகுள் டிவி அப்படிங்கறதுனால குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இந்த ரிமோட் கண்ட்ரோல் ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கறதுனால பேர் பண்ணதுக்கு அப்புறமா இது நீங்க வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமா கூட இந்த டிவி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இதுல இருக்கு. இந்த வியூனுடைய வைப் டிவி ஒரு 5 சைஸ்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. எல்லா சைஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இது ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ராசஸர் ஒரு 1.5 GHz வியூனுடைய ஓன் ப்ராசஸர், வியூ ஆன் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு 16 GB கான ஸ்டோரேஜ் பிளஸ் 2 GB கான ரேமும் கிடைக்குது. இந்த கூகுள் டிவி வந்து Android 12 பேஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு OS. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த லாகும் கிடையாது. டிவி நல்லா யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா ஃபாஸ்டா இருக்கு. ஷட் டவுன்ல இருந்து நீங்க ஆன் பண்றது, பவர் ஆன் பண்றதுக்கு ரொம்ப குவிக்கா ஆன் ஆயிருது. அதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஓபன் பண்ணாலும் குவிக்கா ஓபன் ஆயிருது. க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஓபன் பண்றது உங்களுக்கு ஃபாஸ்டா, ஓரளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு. எந்த ஒரு டிவியா இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அதனுடைய பேனலுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இந்த வியூ வைப் டிவி வந்து ஒரு A+ கிரேட் QLED பேனல் கொடுத்திருக்காங்க. இது டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. HDR10 plus HRG கான சப்போர்ட் இருக்கு. 400 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட், மோஷன் என்ஹான்ஸ்மென்ட் MEMC கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. லோ ப்ளூ லைட் மோடுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. உங்களுக்கு கேமிங் கன்சோல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணனும்னா ALLM கான சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்பெக்ஸ். இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதாவது டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த வியூயிங் ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் டிஸ்ப்ளேனுடைய குவாலிட்டி, கலர் வந்து மங்காம உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு பிரைட்னஸ் மெயின்டைன் பண்றது அப்படிங்கறதுனால டைனாமிக் ரேஞ்ச் கூட உங்களுக்கு அருமையா இருக்கு இந்த டிவில. கலர் ரீப்ரொடக்ஷன், கான்ட்ராஸ்ட்லாம் கண்ணுக்கு வெறிக்காம ஓவர் பவரிங் சேச்சுரேஷன் இல்லாம கரெக்டான சேச்சுரேஷன்ல அதே நேரத்துல வைப்ரண்டா உங்களுக்கு தெரியுது. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸும் நல்ல டீப்பான கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் கொடுத்திருக்காங்க.
டால்பி விஷன் கண்டென்ட் பார்க்கிறதுக்கும் இந்த டிஸ்ப்ளே அருமையா இருக்கு. எல்லா மாடல் சைஸுமே பாத்தீங்க அப்படின்னா 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவி இது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு எந்த குறையும் வைக்காம ஒரு டாப் குவாலிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா ஆடியோ பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிவியில மெயின் ஹைலைட் அவங்க இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்க அந்த 88 வாட்டுக்கான ஒரு ஸ்பீக்கர். இந்த 88 வாட் ஸ்பீக்கர் பாத்தீங்க அப்படின்னா 2 மாஸ்டர் ஸ்பீக்கர் பிளஸ் 2 ட்வீட்டர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் சிஸ்டம் தவிர எக்ஸ்டர்னலா உங்களுக்கு ஆடியோ கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு EARC மூலமா இல்ல SPDF மோட் மூலமா இல்ல ப்ளூடூத்ல இல்ல ஆடியோ ஜாக் மூலமா எதை வேணா நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த டிவில இருக்கக்கூடிய சவுண்ட் குவாலிட்டியே போதுமான அளவுக்கு இருக்கு. ஒரு சில சாம்பிள்ஸ் கேளுங்க. There must be a simple solution here. It's not going to last out. வீட்டில் இறுதி அஞ்சலிக்கு வைக்கப்படுகிறது. இதற்காக போலீசாரும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் வீட்டு முன்பாக பேரிகார்டுகளை போடுவது போன்ற சாம்பிள்ஸ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்ட் மோடெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மோட், சினிமா மோட், கிரிக்கெட் மோட், மியூசிக், ஸ்பீச், லேட் நைட் அப்படின்னு சொல்லி 6 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா மோடையும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல பொதுவாக எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா சவுண்டோட கிளாரிட்டி நல்லா இருக்கு. வசனங்கள், டிவியில உச்சரிக்கக்கூடிய நியூஸ் விஷயங்கள் இது எல்லாமே கிளியரா கேட்குது. ஒரு டிஸ்டார்ஷன் இல்லாம மேக்ஸிமம் வால்யூம்ல வச்சு நீங்க கேட்டா கூட டிஸ்டார்ஷன் இல்லாம ஒரு கிளியரான சவுண்ட் நீங்க கேட்கலாம். பேஸும் போதுமான அளவு பேஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த டிவிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் பார் உங்களுக்கு தேவை கிடையாது. பட் ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா அதுக்கான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்லயுமே எந்த குறையும் வைக்காம எல்லா விதமான கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேடியம்ல ரியல் லைஃப்ல நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் பாக்குறப்போ ஸ்டேடியம் உடைய ஆடியன்ஸ் சவுண்டும் கேட்கும், அதுக்கு ஏத்தாப்புல கமெண்ட்ரி சவுண்டும் கேட்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஆப்டிமைஸ் பண்ணி கேட்கற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரிக்கெட் மோடுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தாலும் உங்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி பிக்சர் மோட்லயே அவங்க பிரத்யேகமா கிரிக்கெட் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவிர ஸ்டாண்டர்ட், டைனாமிக், சினிமா, ஃபில்ம் மேக்கர், PC கேமிங் மோட், எனர்ஜி சேவிங் மோட், இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்கு. இந்தியால கிரிக்கெட் பிரிவுகள் அதிகம் அப்படிங்கறதுனால பிக்சர் மோடுக்கும் ஆடியோ மோடுக்கும் கிரிக்கெட்னு தனியா ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு மோடே கொடுத்துட்டாங்க. இந்த டிவியினுடைய வரக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதை பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த ரிமோட் கண்ட்ரோல்னால தானா நிக்க முடியும் ஒரு ஸ்டாண்டிங் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பிரத்யேகமா வைஃபை பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ண உடனே நீங்க அவைலபிளா இருக்கக்கூடிய வைஃபை நெட்வொர்க் நீங்க பார்த்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். கிரிக்கெட் மோட், சினிமா மோட், பிக்சர், சவுண்ட் இதுக்கான ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப்கான ஷார்ட்கட்ஸ் கீ தவிர இதுவும் கொடுத்திருக்காங்க. பேக்லைட் ரிமோட் கண்ட்ரோல் கிடையாது. பட் இந்த ரிமோட் கண்ட்ரோல்ல வெள்ளை பட்டன் அதிகமா இருக்கிறதுனால நீங்க இருட்டுல யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு. லைட் வெயிட், நல்ல ஒரு குவாலிட்டியில இந்த ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவி எல்லா விதமான காஸ்டிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு குரோம் காஸ்ட் தவிர ஆப்பிள் டிவைஸ் இருந்துச்சுன்னா ஆப்பிள் ஏர்பிளேக்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இது தவிர 2-way ப்ளூடூத், இந்த ஸ்பீக்கர்ல வந்து உங்களுடைய மொபைல் போனை கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை, டூயல் பேண்ட் வைஃபைக்கான சப்போர்ட் இருக்கு. பிளஸ் கேமராக்கான சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர் மூலமா எக்ஸ்ட்ரா கேமரா நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் டிவைஸா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்ல விஷயம் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி குவிக்கா சொல்லணும் அப்படின்னா இந்த டிவியினுடைய முதல் ஹைலைட் அதோடைய சவுண்ட் குவாலிட்டி. இன்டகிரேட்டட் 80 வாட் சவுண்ட் ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி, அருமையான சவுண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பேனலும் பாத்தீங்கன்னா 400 நிட் பிரைட்னஸோட டால்பி விஷன் பிளஸ் HDR10க்கான சப்போர்ட்டோட ஒரு 4K பேனல், QLED பேனல், நல்லாவே ஒரு ஹை குவாலிட்டி பேனல் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் எல்லாமே சேர்த்து வேலை பார்க்கறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவி ஒரு ஆல்ரவுண்ட் ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். இதோட விலை விவரங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 43 இன்ச் உடைய விலை 28,000, 50 இன்ச் உடைய விலை, அதாவது நமக்கிட்ட இருக்கிற டிவினுடைய விலை வந்து 35,000, 55 இன்ச் மாடலினுடைய விலை 40,000, 65 இன்ச் மாடல் விலை 56,400 ரூபாய். மேக்ஸிமம் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 75 இன்ச், அதோட விலையே 74,000 rupees தான். இப்போ அமேசான்ல இப்ப சேல் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த டிவினுடைய கரண்ட் பிரைஸ் நீங்க பாக்குறதுக்கு கண்டிப்பா நிறைய ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க. கரண்ட் பிரைஸ் பாக்குறதுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த டிவி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஊர்ல வியூக்கான சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த டிவி நீங்க வாங்கலாம். டிவியோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிவி, டாப் கிளாஸ் டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.